எல்லாருக்கும் வணக்கங்க. ஷேன்பாக்கத்துல வேலூர் ஷேன்பாக்கத்துல பூஜை போட்டிருந்தேன் இல்லைங்களா? வீடியோ சுமங்கலி பூஜைன்னு அதனுடைய லாங் வீடியோங்க இது. இதுதாங்க அந்த கோவிலு சந்தான ஈஸ்வரி அம்மா கோயிலுங்க. இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க. இந்த கோயில் எல்லாருமே இந்த பூஜையில கலந்துக்கிட்டோம். சந்தானேஸ்வரி கோயில் அம்மா, நீங்களும் அம்பால தரிசனம் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல வராகி அம்மாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. அப்புறம் அங்கே வந்த சுமங்கலிங்களுக்கு எல்லாருக்குமே கோயிலில் பாத பூஜை பண்ணாங்க. பாத பூஜை பண்ணி தான் கோயிலில் உள்ளே பூஜையிலேயே எல்லாரையுமே உட்கார வச்சாங்க. எல்லாருக்கும் பண்ணினாங்க. நமக்கு பாத பூஜை பண்ணவங்களுக்கு நாம் ஆசீர்வாதம் பண்ணணுங்க. இதில் ரொம்ப வயசானவங்க தாங்க கலந்துக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் அந்த பாத பூஜை எல்லாம் சிறப்பாக நடந்ததுங்க. நாங்களும் வயசில் பெரியவங்க கிட்ட, அம்மாங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோங்க. எங்களையும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணினாங்க. அதுதான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்குறீங்க. அடுத்தது பூஜைங்க. பசுவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க கோயிலுக்கு. பசுவுக்கு மஞ்சள், குங்குமம், வஸ்திரங்கள் எல்லாமே இந்த மாதிரி பசுவுக்கு எல்லாமே செலுத்தியாங்க. அவுத்திக்கீரையும் கொடுத்தாங்கங்க. எல்லாரும் நாங்களும் பூஜையில் கலந்துக்கிட்டோம். பூஜையில் கலந்துக்கிட்டு சாமியை எல்லாமே தொட்டு கும்பிட்டோம். கோமாதாவையும் தொட்டுக்கு எல்லாரும் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டோங்க. ஒரு அருமையான பூஜைங்க இது. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கங்க. சுமங்கலிங்க எல்லாருமே உட்காந்துட்ருக்குறோங்க. எல்லாருக்குமே இந்த மரியாதை பண்ணினாங்க. பூஜையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸ்டார்ட் ஆகிடுத்து எல்லாமே லலிதா சகஸ்ரநாமம் படிக்க தெரிஞ்சவங்க லலிதா படித்தாங்க. ஐயரு நல்லா அருமையாக இந்த பூஜையை கொண்டு போனாருங்க. நல்ல ஸ்லோகங்கள் எல்லாமே அருமையாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்ததுங்க. நல்லா பண்ணினாங்கங்க. சிறப்பாக நடந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பாக்கியம் நாங்கள் நினைக்கிறோம் இந்த பூஜையில் நாங்கள் கலந்துக்கிட்டது ஒரு பாக்கியங்க. எல்லா சுமங்கலிலும் கலந்துக்கிட்டாங்க. அம்பாளுக்கு ஆரத்தி நடந்ததுங்க. மாங்கல்யம் சாத்தினாங்க. நீங்களும் கும்பிட்டுக்கங்க. அம்பாளுடைய தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. மாங்கல்யம் செலுத்தினாங்க. அதையும் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் அன்னதானம் போட்டாங்கங்க. ஒரு கல்யாணத்தில் என்ன ஒரு சாப்பாடு போடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு விருந்துங்க. சாப்பாடும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நல்லா இருந்தது. என்ன சொல்கிறதுங்க, கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்புங்க இது எங்களுக்கு. அதுவும் அவரு தாங்க. அந்த ஐயரு தாங்க. சிறப்பாக பண்ணாருங்க. பூஜையை நல்லா கொண்டு போனாருங்க. ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அந்த 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்த அந்த ஒரு எதுவுமே தெரியலங்க. கால் வலி. கடைசியாக நான் ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டேங்க. பூஜை முடிஞ்சதும். சரி இப்போ வாங்க என்னென்ன பூஜையில் கொடுத்தாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்குமே புடவை கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்தாங்க பாருங்க. அப்புறம் மாலை போட்டாங்க. எல்லாருக்குமே மாலை போட்டு எல்லாமே சிறப்பாக பண்ணாங்க. என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே, சுமங்கலிங்க எல்லாருக்குமே. அதில் சீப்பு ஒன்று இருந்ததுங்க. இது மருதாணிங்க. இப்போ நான் காமிக்கிறது அரைச்சதுங்க. இலை அரைச்சி இந்த மாதிரி அழகாக சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும். அப்புறம் வளையலுங்க, லட்டுங்க, அப்புறம் வெத்தலை பாக்கு, குங்குமம், ஒரு கண்ணாடி, மஞ்சள், ஒரு வாழைப்பழம் ஒன்று இருந்ததுங்க. அப்புறம் தாலி சரடு ஒன்று இருந்ததுங்க. ஓகேங்க. அவ்வளோதாங்க பூஜையில் கலந்துக்கிட்டது. இது பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைபு, லைக்கு எனக்கு ஒரு அடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்குங்க. ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.